சந்திக்கிறாங்க யாரு? முஸ்லீம் அறிஞர்கள். மௌலானா மௌதூதி காலத்தில் இந்த அளவுக்கு கிடையாது. இந்த அளவுக்கு தீவிரவாத முத்திரை குட்டப்பட்டுச்சு அவர் மேல. எங்கேயாவது அவரை பார்த்து ஷியான்னா, அவரை பார்த்து என்ன சொன்னானுங்க? ஷியான்னானுங்க, காதியானிங்கன்னாங்க. தீவிரவாதின்னு யாரோ சொன்னானா? சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு கிலாபத்து பேசுறோன்னு பார்த்து என்ன சொல்றாங்க? புரியுதா? 4வது ஒரு லேபிள் நம்ம ஒட்ட வச்சிருக்காங்க தெரியுமில்ல? ஷியா லேபிள் ஒட்டிடுவாங்க. அது வந்தவொடனே ஷியா லேபிள் ஒட்டிடுவான். அலினாலே ஷியா லேபிள் வந்துடும். அடுத்தது வந்து தஜ்ஜாலி முன்னறி பேசுனா காதியானி லேபிள் ஒன்று ஒட்டிடுவான். அடுத்து ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சிருப்பானே, இதை கொண்டாந்து இதை ஓட்டிட்டு போயிடுவான். இதை ஓட்டிட்டு இதுவும் ஓட்டிட்டு இப்போ நமக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா மௌலானா மௌதூதி கிடைச்ச லேபிளோட எக்ஸ்ட்ரா ஒரு லேபிள் கூடுதலாக ஓட்டிட்டு போயிடுவானு. இந்த லேபிளை எதிர்த்து வேலை செய்வது ரொம்ப கஷ்டம். இதுலேயே கூட பேசுகிறாங்கல்ல, நம்ம சோர்களே பேசுகிறாங்கல்ல, இஸ்லாம் வந்து தீவிரவாதம், இப்படி கிலாஃபத் பேசுபவர்களால் தான் தீவிரவாதம் வளர்ந்து. அப்போ ஜஹரா நாசிம் தௌஹீது பேசினானா கிலாஃபத் பேசினானா? அவன் தௌஹீது பேசினான், அவன் மௌலூதுக்கு விவாதம் நடத்தினான். ஏன் அதை ஃபிட் பண்ணுவோமா? மௌலூது பேசினவர்களால் தான் இந்த மாதிரி வெடிகுண்டு வைத்து தகர்த்தார்கள். ஆக்சுவலாக சொல்ல போனால் அவங்க யார்? அவங்க யாரை ஐடியாலஜியாக எடுக்கிறாங்க? அவங்களுடைய ஐடியாலஜி என்ன? அவங்களுடைய ஐடியாலஜியே வந்து கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்ட்ரீமிசம் தான். அதாவது கடும்போக்கு இஸ்லாம்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த இஸ்லாம் தான் யார் ஃபாலோ பண்ணுறா? ஐஎஸ்ஐஎஸ் தான். அவன் எதை இடித்தான்? தர்காவை தான் பாம்பு வச்சு இடித்தான். அவன் எதை தர்கா இடிக்கணும்னு யார் சொல்லிட்டு இருக்கா? அப்போ ஊருக்குள்ள அவன் கிலாபத் பேசுகிறவன். அவன் தர்காவை தட்டணும்னு பேசுகிறவன். கையில் ஆயுதம் கிடச்சது, தர்காவை தான் பாம்பு வச்சான். அவன் போய் அமெரிக்கா ஒயிட் ஹவுஸாக பாம்பு வச்சான். இந்த வந்து கிலாஃபத் ஜன இதை தூக்கிட்டு நம்ம இந்த இடத்துல கிலாஃபத்தை கொண்டு வரணும். அவன் போய் பார்லிமெண்ட்லையும் ஒயிட் ஹவுஸ்லையும் அவன் பாம்பு வைக்கல. அவன் வச்சது தர்காலையும் கர்பலாலையும் இந்த இடத்துலையும் தான் போய் பாம்பு வச்சான். ஷியாக்களுடைய பள்ளிவாசல்கள் இதில் தான் பாம்பு வச்சான். அப்போ இந்த தீவிரவாதம் பொறுத்த வரைக்கும் இந்த லேபிள் வந்து இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபகண்டா மூலமாக எதுவுமே தோக்கடிக்க முடியல. ஈராக்கில் போகிறாங்க வர்றாங்க, 2000 ட்வின் டவர் அடிக்கிறான். ஆப்கானிஸ்தானில் பாடுபட்டு ஏற்படுத்தி ஒரு ஆட்சி வச்சுருந்தாங்க. அந்த ஆட்சி அந்த ஒரு பொய்யை சொல்லி தூக்கிட்டான். அடுத்தது ஈராக்கு வந்தான். யார்? அமெரிக்கா. என்ன சொன்னா? கெமிக்கல் பண்ண வச்சிருக்கிறான் சதாம் ஹுசேனு அப்படின்னு ஒரு பொய்யை சொன்னான். போனால் 5 லட்சம் பேரை கொள்றான். ஒன்றும் பண்ண முடியல. நம்ம என்னைக்கு இகாமத்துதீன் நோட்டீஸு கொடுத்து 1 2 ஆக்கி 2 4 ஆக்கி இவன் ஒரு வருஷத்தில் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போயிட்டு இருக்கிறான். ஒரே ஒரு நியூஸு எல்லா சேனல்லையும் டெலிகாஸ்ட்டு. அடுத்த 2 மாசத்துல படைகள் போகுது, தட்ட ஆரம்பிச்சிடறான். அப்போ இவங்களோட எங்கே போய் மோதுறது? நீ ஆப்போசிட் மீடியா உனது என்ன இருக்கு? அவங்க CNN இருக்குன்னா உனது INN இஸ்லாமிக் நியூஸ் நெட்வொர்க்னு ஏதாவது வச்சிருக்கிறியா? இல்லை. மாற்று பிளாட்ஃபார்ம் ஏதாவது வச்சிருக்கியா? சேட்டலைட் வச்சிருக்கிறியா? யாஜூஜ் மாஜூஜ் இன்னைக்கும் குச்சியில் தான் அம்பு விடுவான்னு நீ நினச்சிட்டு இருக்கிறா. சரி, குச்சி கேட்டான்னாங்கன்னா குச்சி எரிப்பாங்கிறான். சரி, குச்சி எரிப்பா ரைட்டு, வானம் வரைக்கும் குச்சி போகுமா? முதல்ல குச்சி எரிச்சிருவான் ரைட்டு. 7 அத்தனை லட்சம் பேருக்கு குச்சி எரிப்பாங்க. 7 வருடம் அந்த குச்சிகளை எரிப்பார்கள்மா. சரி, நீ வா, இன்னைக்கு எப்படியாப்பட்ட குச்சி வேணாலும் ரெடி பண்ணு, அது வானத்துக்கே போகணும். ஆவர காரியமா அது? இங்கேருந்து எத்தனை 4வது மாடி 5வது மாடி கூட போகாது. நீங்கள் நெட்டில் அடிச்சு பாரு, லாங்கஸ்ட் ஏரோ எவ்வளோ போகும்னு அடிச்சு பாரு. மிஞ்சி போச்சுன்னா இப்படி, அது வெர்டிகலாக எவ்வளோ போகும்? இப்படி போனால் கூட மேலேருந்து விட்டா கூட இப்படி போயிடும். வானத்துக்கு ஒரு குச்சி போயிட்டா அதே மரக்குச்சியே திரும்பி வருமா? ஸ்பேஸ் தாண்டி போச்சு, குச்சி எரிஞ்சிடும். அவன் ட்ரெஸ் எதுக்கு போட்டு போறான்? அந்த விண்வெளி ட்ரெஸ். இந்த காற்று மண்டலத்தை தாண்டி ஒரு பொருள் போச்சுன்னா எரிச்சிடும். குச்சி போயிட்டு திருப்பி வந்து அடுப்புல அதே எரிப்பேங்கிறான். அதே குச்சி தானே எரிக்க போறான். வானத்துக்கு போய் அந்த குச்சி தான் ரத்தத்தோட திருப்பி வரப்போகுது. அந்த குச்சி தான் இவன் அடுப்பு பற்ற வச்சு அப்பயும் பிரியாணி தான், அப்பயும் தேக்ஸா தான். யாஜூஜ் மாஜூஜ் தான் குச்சி அம்பு தான் விட போறேன்னு இருக்கான். அப்போ சேட்டலைட்டு நாம விடணும். அப்போ அந்த மாற்று சேட்டலைட் நம்மகிட்ட இல்லை. மாற்று சேட்டலைட் இருந்ததுன்னா அது ஒரு மீடியா மூலமாக அவங்க பொய்யை பரப்ப, நீங்கள் உண்மையை பரப்போம். அது எல்லாம் சொல்கிறான், பொய் உண்மை மேலே வீசிப்போம். அவன் பொய்யை வீசிட்டே இருக்கான். நம்ம உண்மை வீசவே மாட்டேங்கிறோம். நம்ம ஒருத்தர் மேலே சாணி வீசிட்டு இருக்கிறோம். வீசிங்களா உண்மை வீசினாதானே ஆச்சு. இப்போதான் ஏதோ லைட்டாக ஒரு கேப்பு கிடச்சிருக்கு. எது? சோசியல் மீடியா. இப்போதான் என்ன பண்ண முடியுது? லைட்டாக ஒரு உண்மை வீச முடியுது. அதுக்கு என்ன பண்ணுறான்? தடுக்க வேணாம். யூடியூப் என்ன பண்ணுறான்? எந்த சேனல்லாம் ரொம்ப அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கிறான், அந்த சேனல் என்ன பண்ணுறான்? மானிட்டைசேஷன் கட் பண்ணுறான். இருந்தாலும் என்ன பண்ணுறான்? சென்சார்ஷிப் பண்ணுறான். அதிலே ஆல்காரிதம் எப்படி செட் பண்ணுறான்? அது கொண்டு போய் ஃப்ரண்ட்டில் வராத மாதிரி பேக்கில் வைக்கிறான். உள்ளே போனால் மிரட்டுறான். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், இது ரொம்ப கொடூரமான வீடியோ, இதை பார்க்குறீங்களா? யார்? சரவணன் பரந்தாமனுடைய வீடியோலாம் போனீங்கன்னா இப்படி இருக்கும். இது ரொம்ப மோசமான வீடியோ, பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். பக்கத்தில் தக்க துணை இருக்காங்களா அப்படின்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவே உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது. அது ஜென்ரலாக இவங்களுடைய வண்டாவெல்லாம் என்ன இருக்குது அதை பேசி இப்படிலாம் இவனுக்கு ஏமாத்துறானுங்க, எல்லாம் திருட்டு பசங்க, இவன் அமெரிக்காங்கிறது நல்ல நாடு கிடையாது, இதைத்தான் அவன் பேசியிருப்பான். அப்போ இந்த அளவுக்கு அந்த பார்க்குறாங்க இவங்க, இந்த வரலாற்று இதை ஸ்டடி பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிற்காது, எந்த கொண்டு வந்தாலும் இப்போ மீடியா மூலமாக தானே இதையும் சாதிச்சாங்க.
அதே வந்து சிரியாவுடைய பஷார் அல் அசாத் மேலே என்ன பண்ணாங்க, மீடியா ஒரு தான், அவன் வந்து பொதுமக்கள் எல்லாம் கொன்னான். பொதுமக்கள்லாம் அவன் கொல்லலை, அவன் பண்ண அநியாயக்கார ஆட்சி தான். ஆனால் இவங்க காட்டின அந்த இவங்க சொல்கிற அந்த அநியாயம் பண்ணானான்னு கேட்டால் கிடையாது, அவன் பண்ண அநியாயம் வேற. அப்போ அதை வச்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ பஷார் அல் அசாத் ஆட்சியில் வந்த மக்கள் நல்லா இருந்தாங்களா, இப்போ நல்லா இருக்காங்களா? இதுக்கு அவன் ஆட்சியிலே பெட்ரு. அப்போ அதை தான் அவங்க பண்ணாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணாங்க, எகிப்துடைய இஹ்வானுல் முஸ்லிமீன்களுடைய ஆட்சி, அதை என்ன பண்ணாங்க, அதையும் கவுத்தாங்க. மீடியாவில் ஏதாவது பெரிய பரபரப்பாச்சா? ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க. அப்போ துருக்கியிலே கூட என்ன பண்ணாங்க, இவங்க இந்த இராணுவத்தை ஏற்படுத்தி இப்போ இருக்கக்கூடிய இந்த எர்தோகானுடைய ஆட்சியை கூட என்ன பண்ணாங்க, கைப்பற்ற ட்ரை பண்ணாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, மக்கள் சப்போர்ட் பயங்கர அளவில் இருந்தது. மக்கள் வந்து டேங்குக்கு முன்னாடி படுத்துட்டான். மக்கள் வந்து டேங்குக்கு முன்னாடி படுத்துட்டு, இல்லை எங்களுடைய ஆட்சித் தலைவர் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்ததுனால என்ன ஆகி போச்சு, அப்போ இதில் போயிச்சாங்க. அப்போ இதெல்லாமே ஸ்டடி பண்ணுறாங்க. இன்னைக்கு கிலாஃபத் யாராவது பேசுனா, ஒரு அமைப்பு உருவாக்கினா, இவங்க யாரை வேணாலும் தீவிரவாத லேபிள் ஊற்ற முடியும். யாரை வேணாலும் இவங்க வந்து இந்த பிற்போக்கவாதி சர்வாதிகாரின்னு சொல்லி லேபிள் குத்தி ஏற்படுத்தின கிலாஃபத்து கூட இவங்க என்ன பண்ண முடியும், அழகாக தட்டியிருப்போம். இப்போ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் இன்னொரு புரிஞ்சுக்கோ, இப்போ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்களா, சைனா மேலே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. யாரு, சைனா சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கலையா, அதனால என்ன ஆகி போச்சான், உலகம் பூரா இந்த வைரஸ் பரவி விட்டான், அதனால பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, உலகமே ஒரு அரசாங்கமாக இருக்கணுமா, உலகமே ஒரு அரசாங்கமாக இருக்கணுமாமா. ஒரே ஆட்சியாளர்னா இவன் ஒத்துழைக்க அவன் ஒத்துழைக்கணும், பிரச்சனை வராதாமா. ஒரு அழகான சொல்யூஷனாக சொல்கிறாங்க, அது நடக்கவும் போகும், இது கண்டிப்பாக நடக்க போகுது. அந்த உலக ஒரு ஆட்சியாளர் யார், தஜ்ஜால், அவன் வருவான், அந்த உலக சர்வாதிகார ஆட்சி நடக்கும். அப்போ இதை நோக்கி உலகம் டிராவல் பண்ணுது. அப்போ இந்த சுனாமிக்கு மத்தியில் நாம் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த கடல் அலை ஒன்று வர வேண்டியது இருக்கு. எது, முதலாம் உலகப் போர், ரெண்டாம் உலகப் போர் மாதிரி மூணாவது ஒரு உலகப் போர் வர வேண்டியது. அது ஹதீஸ்கள் சொல்லப்பட்டுருச்சு. அதுதான் அந்த துக்கானும் கூட, அதாவது அந்த நியூக்ளியர் வார். அப்போ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா யாஜூஜ் மஜூஜ் இன்னைக்கு ஹதஃபுக்கு வந்துட்டாங்க, அவங்கள ஜெயிக்க முடியாது. அதுதான் நபிஸ்லாம் சொல்கிறேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறாங்க. அந்த இதில் ஹதீஸில் வரும்ல, ஈசா நபி வரும், ஒரு அடியார்கள் வெளியே வந்திருக்காங்க, அவங்கள உங்களால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பிரில்லியன்ட், அவங்க டெக்னாலஜியில் அவங்கள ஜெயிச்சிருங்களோ பார்ப்போம். யாஜூஜ் மஜூஜா சரி, ஒலிம்பிக்கில் போய் அவங்களோட ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்துருங்களோ பார்ப்போம். ஒரு யாஜூஜ் மாஜூஜ் ஜெயிக்கிறது ஒரு மேட்டர். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தனை பிடிச்சி ஓங்கி ஒரு அப்பப்பயே யாஜூஜ் மாஜூஜ் வீழ்த்த முடியாதுடா, நான் வீழ்த்திட்டேன். இது இல்லை, அவங்களுடைய சிஸ்டத்தை ஜெயிக்கணும், அவங்களுடைய தீனை ஜெயிச்சு நீங்கள் உட்காரணும். அது உட்காரவே முடியாது. அப்போ அதுதான் வந்து யாஜூஜ் மாஜூஜை தடுக்க தான் முடியும், ஜெயிக்க முடியாது. அப்படிங்கும்போது தான் இவர் இம்ரான் ஹுசைன் என்ன சொல்கிறாரு, இதை அவங்க உணர மாட்டேங்கிறாங்க. இந்த கிலாஃபத் பேசக்கூடிய சகோதரர்கள் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாஜூஜ் மாஜூஜ் வெளியே வந்ததும் தெரியல, அவங்க இன்னும் அதை ஒத்துக்கல. யாஜூஜ் மாஜூஜ் இவங்க கிடையாது, அது ஈசா நபி காலத்தில் அவங்க வருவாங்கன்னு நம்புறாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயிக்க முடியாத கூட்டத்தோட மோத பார்க்குறாங்க. மோதுங்க பாருங்க, நீங்கள் கிலாஃபத் கொண்டு வந்தீங்கன்னா என்னம்மா, நேராக வருவான், கொரோனா வைரஸ் 3வது வேவு இந்த ட்ரம்முக்குள்ளே இருக்குன்றான். சொல்லிட்டு என்னம்மா, இவன் நாட்டில் இருந்தால் கொரோனா வைரஸை பரவிச்சும்மா, அது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்னம்மா, ஆமாங்கம்மா, முடிஞ்சு போச்சு. எல்லா சேனல் ஒரே நாளில் திருப்பி கிலாஃபத்தை ஏற்படுத்தின அந்த நாடு கொரோனா வைரஸை பரப்பியது, கிலாஃபத்தை ஏற்படுத்தின நாடு கொரோனா வைரஸை பரப்பி, முடிஞ்சு போச்சு கேமு. என்ன ஆயிரும், நீங்கள் 25 வருஷம் பாடுபட்டு முக்கிய ஒரு புரட்சி கொண்டு வருவீங்க, அந்த புரட்சி ஒரே வாரத்தில் ஜனாதா எடுத்து கொண்டு போய் போட்டுருவான். இனி வந்தம்மா இப்போ தப்லீக் ஜமாத் ப்ராபகண்டா உடைக்க முடிஞ்சதா? தப்லீக் ஜமாத் மேலே இவ்வளோ பெரிய சொன்னால் கடைசியாக டாஸ்மாக் வந்து நம்மளை காப்பாற்றிச்சு. அதை விட அந்த கோடுக்கு மேலே பக்கத்தில் ஒரு பெரிய கோடு இழுத்து விட்டாங்க, அதில் டேமேஜ் ஆனதுனால என்ன ஆகி போச்சு, இப்போ தப்லீக் ஜமாத் மேட்ரு சப்புன்னு போயிருச்சு, இப்போ அது ஒரு இஷ்யூவே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் நபிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, யாஜூஜ் மஜூஜ் அடிக்கிறது யாரால முடியும், அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான்ல, அந்த வைரஸ் கொடுத்து தான் அல்லாஹ் அவங்களை அழிப்பான். யாஜூஜ் மஜூஜை யாராலையுமே அழிக்க முடியாது. அதே மாதிரி தஜ்ஜாலை யாரால அழிக்க முடியும், ஈசா நபியால் தான் அழிக்க முடியும், யாராலுமே அவங்க அழிக்க முடியாது. மாதி அலைஹிஸ்ஸலாம் கூட யாஜூஜ் மஜூஜ் என்ன பண்ணுவாங்க, தடுத்து தான் வச்சுருப்பாங்க, ஜெயிக்க மாட்டாங்க. மாதி அலைஹிஸ்ஸலாம் தடுத்து டிஃபெண்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அப்போ கூட அப்போ ஏன் தடுக்க முடியும்னா, அப்போ யாஜூஜ் மஜூஜ் பலமாக இருக்க மாட்டான், அப்போ பலவீனமாக இருப்பான். அப்போ யார் பலமாக இருப்பான்னா, யூதன் பலமாக இருப்பான். இஸ்ரேல் தலை தூக்கிடும், அந்த மிருகம் வெளிப்பட்டுரும். அப்போ அந்த 3ஆம் உலகப் போருக்கு அப்புறம் என்ன ஆயிரும், இஸ்ரேல் வல்லரசு ஆயிரும். அப்போ யாஜூஜ் மாஜூஜ் இந்த ஜெர்மனி லொட்டு லொசுக்கு இவங்களாம் என்ன ஆயிடுவாங்க, இவங்கெல்லாம் பீஸ் போயிடுவாங்க. இவங்கெல்லாம் பீஸ் போகிறான். அந்த காலகட்டத்தில் நாம தலை தூக்க முடியும். எப்போ யூதன் தலை தூக்குறானோ அப்போதான் முஸ்லீம்கள் தலை தூக்க முடியும். இவங்களுக்கும் அவங்களுக்கு தான் ஃபைனல் மோதல் நபிஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அப்போதான் இவனும் ஸ்டடியாக இருப்பான், மோதக்கூடிய அளவுக்கு இவனும் பலமாக இருப்பான். யாரு, முஸ்லீம். அப்போ இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் இருக்கான்ல, அவன் மனசில் வகன் இருக்காது. அப்போ அந்த அரபுகள் வந்து நிற்பான் பாரு, எந்த அரபு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எந்த அரபு மக்கள் வந்து நின்னாங்களோ
அதே அரபு மக்கள் அந்த குவாலிட்டியில் வந்து நிற்பாங்க. அப்போ என்ன ஆயிரும்னா அவங்களுடைய அந்த ஏசி கார்லாம் போயிடும், அவங்களுடைய அந்த சொகுசு வாழ்க்கையெல்லாம் போயிடும், இந்த பெட்ரோலுடைய வருமானம்லாம் அவங்களுக்கு போயிடும். அதெல்லாம் போனதுக்கப்புறம் தௌபா செஞ்சு திருந்தின அந்த தூய்மையான மக்கள் இருப்பாங்க. அப்போ வந்து சவுதி சப்போர்ட் பண்ணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவங்களால நிறைய ஃபித்னா ஏற்பட்டிருக்கும். யாருனால? சவுதி இந்த இவங்களுடைய அந்த பாலிசிஸ்னால நிறைய ஃபித்னா ஏற்பட்டிருக்கும். சவுதி மேலேயே மக்கள் நம்பிக்கை இழந்திருப்பாங்க. அப்படி போயிடாதீங்க. என்ன அரபி இனத்திலிருந்து ஒருத்தர் வருவார், அவருக்கு நீங்கள் லீடராக இருங்க, தயங்காமல் போய் அவருக்கு பையத் செய்யுங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னேன். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும்போது ஏன் பையத் செய்ய சொன்னாங்கன்னா இதுதான் மேட்ரு. அப்போ அந்த இடத்துல தயங்குவாங்க மக்கள் அப்படிங்கிறது. அப்போ இந்த இஸ்ரேல் படிப்படியாக வருது. இப்போ நம்ம கண் கூட தெரியுதுல்ல, ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு இஸ்ரேல்? இத்துலூண்டு இருந்துச்சா? இப்போ எத்துலூண்டு இருக்கு. பாலஸ்தீன் இத்துலூண்டு இருக்கு. இன்னும் பெருசாக போகும். இவ்வளோ வளர்ந்தது நம்புறீங்களா? அதில் மாற்றுக்கிறது கிடையாதுல்ல. இவ்வளோ இங்கே இவ்வளோ வந்துச்சுல்ல, இன்னும் நம்புங்க, இன்னும் கொஞ்சம் போகும். கேட்டால் கிரேட் இஸ்ரேல் வர்றது நாங்கள் நம்ப மாட்டோமா? அப்போ இது வரைக்கும் வந்தது அதை நம்புறீங்களா? அந்த வளர்ச்சி அங்கே போய் முடியும். அது வளர்ச்சி அது வரைக்கும் போய் முடியும். அப்போ அந்த வளர்ச்சி வர்ற வரைக்கும் முஸ்லிம்களால் ஒரு கிலாஃபத் இயக்கம் கட்டமைக்க முடியாது. கிலாஃபத் அடிப்படையில் ஒரு நாட்டை உருவாக்க முடியாது. அவர்களுக்கு சில நாடுகள் தேவைப்படுது. ஈராக்கு, ஈரானு, ஜோர்டானு, சிரியா, லிபியா, எகிப்து, சவுதி அரேபியா, இந்த பகுதிகள்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது. அதை அவங்க பிடிப்பாங்க. ஆமாம், இது எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படாது. கிரேட் இஸ்ரேல் அது இருக்குது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி பண்ண பகுதிகளில் அது இருக்குது. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பகுதிகள் அது ஆட்சி பண்ண அவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் இவங்க வந்து அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மேப் வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ அதை நோக்கி அவங்க போகிறாங்க. அதற்காகத்தான் இப்போ என்ன பண்ணுறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த அரபு வசந்தம் சொல்லிட்டு 2011 கிளப்பி விட்டாங்க ஒன்று. அதாவது மக்கள் புரட்சி. என்ன புரட்சினா, அந்த மன்னராட்சி வந்து மாற்றணும், மன்னராட்சி வந்து நம்மளை வந்து ரொம்ப இது பண்ணுது, நசுக்குது, அதுக்கு எதிராக நாங்கள் பொங்கி இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களை தூண்டி விடுறான். யார் தூண்டி விடுறா? அமெரிக்கா, இந்த மாதிரியான இந்த சக்திகள், மேற்கத்திய சக்திகள் இருக்குல்ல, இவர்களே தூண்டி விடுறாங்க. இவர்கள் தூண்டி விட்டு என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்கு ஃபுல்லாக ஃபண்டிங்கு, வெப்பன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க பாரு. சப்போர்ட் பண்ணி 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 அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையை கொந்தளிப்பாக ஆக்கி விட்டுறது. அமைதியாக அந்த நாடு போயிட்டு இருக்கும். லிபியா அமைதியாக இருந்துச்சா? கடாஃபியை மாத்திரன்னு இவங்க கிளம்புனாங்களா? கடாஃபியை மாற்றினாங்களா? லிபியாவை மாற்றினாங்களா? இன்னைக்கு லிபியாவே மாறி போய் கிடக்கு. இன்னைக்கு போய் நெட்டில் அடிச்சு பாருங்க, லிபியா ஆஃப்டர் வார் பிஃபோர் வார்னு அடிச்சிங்கன்னா லிபியா ஆஃப்டர் வார் பிஃபோர் வார் சூப்பராக இருக்கும், ஆஃப்டர் வார் நீலு குழஞ்சிருக்கும். ஈராக்கு பிஃபோர் வார் சூப்பராக இருக்கும், ஆஃப்டர் வார் நீலு குழஞ்சிருக்கும். இது மாதிரி இவர்கள் போய் மக்கள் புரட்சின்னு சொல்லி இவங்களே தூண்டி விடுவாங்க. ஏன்னா எல்லா நாட்டிலையுமே கவர்மெண்ட் மேலே அதிருப்தியில் எல்லாருமே இருப்பான். இந்த சிஸ்டம் சரியில்லைங்கிறாங்க. இதே இவங்களை வளர்த்தி விட்டோம்னா, இதே அமெரிக்கா வந்து சில சில இதை மூமெண்ட்டை சொல்கிறேன். இப்போ இது மாதிரி வந்து மாற்று கருத்து சொல்லக்கூடிய அந்த மூமெண்ட்டுகளை வந்து வளர்த்தி விட்டு அவர்களுக்கு ஆயுதமும் கொடுத்து நீங்கள் எதிர்த்து சண்டை போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி விட்டு இப்படி தவறான பாதையில் வழி நடத்தி கொண்டு போய் மீடியாவும் சப்போர்ட் பண்ண வச்சு இத்தனையும் பண்ண என்ன ஆயிரும், அந்த நாடு சொல்லி குறைஞ்சிரும். எங்கே பார்த்தாலும் வன்முறை கலாச்சாரமாக ஆயிரும். இந்த நேரத்தில் என்ன பண்ணுவான், அமைதி ஏற்படுத்துறன்னு இவன் வந்துடுவான். இவன் என்ன பண்ணுவான், அமைதி ஏற்படுத்துறன்னு இவன் உள்ள பூந்து அந்த பகுதிகள் எல்லாமே என்ன பண்ணுவான், இஸ்ரேலுக்கு பிடிச்சி கொடுக்குற அந்த வேலையை பண்ணுவான். ஸோ இப்போ கிலாஃபத்துக்காக இப்போ இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, சில சகோதரர்கள் அங்கே அரபுகள்லாம் இப்போ மக்களாட்சி மன்னராட்சிக்கு எதிராக கலந்துட்டாங்க, இவங்கெல்லாம் கிலாஃபத் கொண்டு வராம விட மாட்டாங்க. இவங்க கிலாஃபத்லாம் கொண்டு வர மாட்டாங்க, மிருகத்துடைய ஆட்சி தான் கொண்டாட போகிறாங்க. இப்போ அங்கே நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டங்கள், இந்த சிரியாவுடைய அந்த எழுச்சி, இந்த இந்த மற்றப்பட்ட பகுதிகளில் இந்த குர்து இன மக்களுடைய எழுச்சி. இப்போ குர்து இன மக்களே எடுத்துக்கோ, இந்த குர்திஸ்தான் சொல்லிட்டு ஒரு மூமெண்ட், அந்த மூமெண்ட் எங்கெங்கே இருக்குது, ஈராக்கில் இருக்குது, சிரியாவில் இருக்குது, இன்னும் நிறைய நாடுகள். குர்து இன மக்கள் அவர்கள் தனி நாடு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஃபண்டிங்கு ஆயுதம்லாம் கொடுத்தது யார், அமெரிக்கா. அமெரிக்கா ராணுவமே போய் சண்டை போடுது அவங்க சார்பா. இப்போ என்ன பண்ணான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே விட்டுட்டு ஓடி வந்தான், அந்த குர்திஸ்தான் மூமெண்ட்டை விட்டுட்டு ஓடி வந்தான். போகும்போது செருப்பெல்லாம் எடுத்து அடித்தாங்களா அந்த பெண்கள் அந்த குழந்தைகள் எல்லாமே. அப்போ இதை என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் புரட்சின்னு முதல்ல இவனே பண்ணுவான், நியூஸில் அப்படியே பயங்கரமாக சொல்லுவான். அப்புறம் ஒரு விளம்பர இடைவெளி ஒன்று வரும், விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் என்னம்மா அதே தீவிரவாதம்மா, பிரேக்குக்கு முன்னாடி என்னம்மா அதே மக்கள் புரட்சிம்மா, பிரேக்குக்கு அப்புறம் இதுவே என்னம்மா தீவிரவாதம் சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கடைசியாக என்ன பண்ணுவான் இஸ்ரேலு, இங்கே பாருங்கள் நாங்கள் ஒரு டீசெண்டான நாடு இங்கே இருக்கோம், எங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இது மாதிரியான இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம், அதனால் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல அமைதி ஏற்படுத்தலாம் அப்படின்னு. அமைதி எப்படிப்பா ஏற்படுத்தினா, அந்த இடத்துல நானே உட்காந்துக்கிறேன், அமைதியாயிரும், நான் இருக்கேன்ல, அமைதி ஏற்படுத்திடுமா. இதுதான் நடக்க போய், இதுதான் உங்களுடைய மாஸ்டர் பிளான். அதுதான் இம்ரான் ஹுசைன் சொல்றாரு, குறைஞ்சபட்சம் உயிரை காப்பாத்துங்க, இப்போ குறைஞ்சபட்சம் இந்த மூவ்மெண்ட்லாம் க்ளோஸ் பண்ணுங்க.
இந்த யாரெல்லாம் ஆட்சியாளர் கேடு கட்டவன் தான், அவன் ஷியாவா இருக்கட்டும் சுன்னியா இருக்கட்டும், அவன் என்ன வேணா இருந்துட்டு போட்டும், முதல்ல எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை பாருங்க. இந்த நேரத்தில் சண்டை போடாதீங்க, இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த அடிப்படையில் தான் கிலாஃபத்துக்காக அமைப்பு கூடாது, அதற்காக நம்ம அந்த எந்த ஒரு இதுவும் நம்ம செய்யக்கூடாது. செய்ய வேண்டியது என்ன, வெறும் இஸ்லாம் குறித்த கல்வி, இஸ்லாம்னா என்ன, அதோடைய அடிப்படை கொள்கை என்ன, கிலாஃபத்துடைய முக்கியத்துவம் என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய அகீதா என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய சீர்திருத்தம் என்ன, அதோடைய அனைத்து டிபார்ட்மெண்ட்டுகளும் அனைத்து துறை சார்ந்த அறிவும் முஸ்லீமுக்கு கொடுத்துடணும். கொடுத்தா அவனை எஜுகேட் பண்ணி விட்டுறணும், அவனுக்கே ஒரு கெப்பாசிட்டி வளர்த்தி விட்டணும். நன்மையையும் தீமையும் பிரித்து சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படக்கூடிய அறிவை அவனுக்கு கொடுக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அப்போ அந்த விஷயம் தான் நம்ம பண்ணணுங்கிறோம். இப்போ இது நடக்கும். இது அதாவது ஒவ்வொரு உலகப் போருக்கு அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த கரன்சி மாறிட்டே இருக்கு. முதலாம் உலகப் போருக்கு அப்புறம் பிரிட்டனுடைய கரன்சி உலக கரன்சியாக இருந்துச்சு. ஒரு உலகப் போர் வந்தால் தான் ஒரு வல்லரசு உருவாக முடியும், ஒரு உலகப் போர் வந்தால் தான் அந்த கரன்சியும் திணிக்க முடியும். அதுக்கப்புறம் ரெண்டாவது உலகப் போர் திணிச்சாங்க அந்த உலகத்தில். அதுக்கப்புறம் என்னாச்சு, கரன்சி பிரிட்டன் அதை நவுத்திட்டு டாலர் கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லாரும் டிஜிட்டல் கரன்சின்னு பேசிக்கிறாங்களா? அப்போ உணர்ந்துக்குங்க, மூணாம் உலகப் போர் வரப்போகுதுன்னு அர்த்தம். வாயில் எல்லார் வாயிலும் வருதா, மூணாம் உலகப் போர்னு வருது, டிஜிட்டல் கரன்சியும் வருதா? மூணாவது உலகப் போர் வரும், டாலரை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டு டிஜிட்டல் கரன்சி கொண்டு வருவாங்க. அப்போ இது நடக்கிற வரைக்கும் நம்ம யாராக இருக்கட்டும், அதாவது முஸ்லீம் யாராக இருக்கட்டும், அது கிலாஃபத்துக்காக ஏற்படுத்தினாங்க. கிலாஃபத்து எந்த ஒரு நாடு கொண்டு வந்தாலும் அது நிலைக்காது. இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்னாடி கிலாஃபத்துங்கிறது வராது, சாத்தியம். இதுதான் அந்த சூழ்நிலைகளை வச்சும் முன்னறிப்புகளை வச்சும் எடுக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டு. இதைத்தான் சொல்கிறோம். ஆனால் வேலை என்ன, கிலாஃபத் வராதுன்னு மறுபடியும் மசாயில் பிரச்சனைக்கு போகிறது இல்லை. மசாயில் பிரச்சனை எந்த காலத்துலையுமே சண்டை போடக்கூடாது. மசாயில் பிரச்சனை பொறுத்தவரைக்கும் சைடில் வச்சிடணும். அடிப்படை அறிவு, குர்ஆனுடைய அறிவு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு, அதுக்கப்புறம் இந்த முன்னறிவிப்புகள் சம்பந்தப்பட்ட அறிவு, இது மாதிரியான கல்வியை முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். இதுதான் செய்ய வேண்டிய வேலை. இந்த அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.